பல இடங்களில் நான் உதவி கேட்டிருக்கேன். யாரும் இப்படி இந்த தூரத்துக்கு இறங்கி வந்து என்ன முட்டை தேடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இது வரைக்கும் இல்லை. உங்களுக்கு மாதம் எவ்வளவு? 4500 ரூபா போகுது. என்ன போகிற பஸ் காசு செலவுகள் எல்லாம் நிறைய முடியும். என்ன வசதியாக போய் வர்றது? பண்ணி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அது கிடைக்குமென்னு சொல்லி நான் தெரிஞ்சாக்கள் மூலமாக நான் அதை கதைச்சு பார்க்குறேன். நீங்கள் தோட்டம் பண்ணாலும் இங்கே இருந்து கொண்டும் அங்கே தோட்டத்தை செய்யலாம். என்ன அப்படிதான் நீங்கள் அவருக்கு தான் கட்டாயம் சொல்லணும். என்ன அவர் மூலமாக தான் நான் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறேன். இருக்கக்கூடிய ஓம் சாப்பிட்டீங்களா? அவர் தான் பிரான்ஸ்ல இருந்து காங்கேயனா தான் உங்களுக்கு இந்த உதவியை கொடுத்தாங்க. என்னுடைய நன்றி கண்ட உதவி மேலும் உதவிகள். வணக்கம் உறவுகளே, நாங்கள் வன்னி நண்பன் யூடியூப் தளம் மூலமாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி. அதன்படி வந்து இன்றைய தினம் நாங்கள் வந்திருக்கிற இடம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மெனிக் ஃபார்ம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே சில உதவி திட்டங்களை வந்து செய்திருக்கிறோம். குறிப்பாக வந்து மிகவும் வறுமை கோட்டு கீழே வாழக்கூடிய அநேகமான மக்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதன்படி நாங்கள் இதற்கு முன்பதாக இந்த அக்காட வீட்டை வந்திருந்த நாங்கள் அப்போ அக்கா ஒருத்தருக்கு யாருமே இல்லை. இப்போ அவங்களோட அப்பா ஒரு ஆள்லாம் இருந்தவர். நான் நினைக்கிறேன் 64 வயசு அவருக்கு. அவர் வந்து இப்பையும் 100 ரூபா 50 ரூபா கிராம லெவலில் வந்து சைக்கிள் பேர்களை பயன்படுத்தி வந்து நடத்துகிறார். அதை விட அந்த அப்பா அந்த காணொலியை வந்து நான் ஏற்கனவே பதிவிட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் ஏற்கனவே வந்து இந்த இடியன் பொறியில் வந்து சிக்கி அவர்கிட்ட 2 காலுமே வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் 2 முழங்காலுமே முற்றாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ தொடர்ச்சியாக வந்து அவரால் நின்று எந்த வேலைகளையுமே செய்ய இயலாது. அப்போ இருந்த நிலைமையில் இந்த சைக்கிள் வேலையை தான் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்போ அதன்படி வந்து அவர் வந்து சில உதவிகளை வந்து கேட்டிருந்தவர். அப்போ நான் அதை வந்து கடைசியாக அவங்களுக்கு சொல்கிறேன் என்ன அதை கேட்டிருந்தவர்னு சொல்லி. அதற்கு முன்பதாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வாழ்வாதாரம் என்றதை விட ஒரு மாத காலத்துக்கு தேவையான கொஞ்சம் உதவி, அதாவது உலருணவு பொதிகளை வந்து கொடுக்கறதுக்காக இன்றைய தினம் வந்திருக்கிறோம். அப்போ தான் பார்த்துருவோம். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். ரைட்டாக்கா, இதில் அரிசி இருக்குது, வெங்காயம் இருக்குது, தேயிலை இருக்குக்கா, சோயா மீட் இருக்குது, கடலை இருக்குது, இது வந்து பருப்பு இருக்கா, இதில் சீனி இருக்குது, இதில் உருளைக்கிழங்கு இருக்குது, வெங்காயம் இருக்கு, மா இருக்கா. சரி, இப்போ இந்த உதவி திட்டம் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு கூட காணுமென்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து எங்களுக்கு இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய காங்கேயன் அண்ணா என்ற ஒருவர் தான். அவர் வந்து முதற்கட்டமாக 50,000 ரூபா காசு அனுப்பியிருந்தவர். அதில் வந்து 2 குடும்பத்துக்கு உதவி செய்வோம்னு சொல்லியிருந்தவர். அப்போ நாங்கள் வந்து அதை 3 குடும்பத்துக்கு உதவி செய்வோம் என்ற ஒரு ரீதியில் இப்போ பிரித்து உங்களுக்கு இந்த உதவியை வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக இதை இப்போ தந்திருக்கிறோம். நான் ஒரு 1.5 மாதத்துக்கு வடிவாக காணும்னு நினைக்கிறேன். அப்போ இதை பாவிச்சு கொள்ளுங்க. மற்றது எங்களோட அப்பா வந்து இப்போ இன்றைய தினம் இல்லை, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கிளினிக்கா அவருக்கு கால் நோவுன்னு சொல்லி போய் ஓகே இப்போ கால் நோவுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு. அப்போ அதனால் அவரை சந்திக்க முடியாமல் போயிட்டு மற்ற என்னென்னு சொன்னால் அவர் வந்து மிக முக்கியமாக 2 உதவிகளை வந்து கேட்டிருந்தவர். அதாவது ஒன்று வந்து அவர் இங்கே சும்மா நார்மலாக இதில் இந்த பக்கத்தில் வச்சு தான் அந்த சைக்கிள் வேலைகளை வந்து செய்து கொண்டிருக்கார். அப்போ அவர்கிட்ட கடை ஒன்று இதில் பக்கத்தில் இருக்குது, அது வந்து ஒரு பூரணப்படுத்தப்படாமல் இருக்குது. அப்போ அதை வந்து செய்து தாங்கோ தான் வேலை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து தொடர்ந்து கொண்டு போகலாம்னு சொல்லி கேட்டிருந்தவர். அடுத்த விஷயம் வந்து அவர்கிட்ட மகள் ஒரு ஆள் A-level படித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவள் வந்து படிக்கிறதுக்குரிய உதவிகள், டியூஷன் ஃபீஸ் அப்படி சொல்லி அப்படியான ஒரு உதவியையும் வந்து கேட்டிருந்தவர். அப்போ அவர்கிட்ட மகள் வந்து நிற்கிறார். அவளோட ஒரு சில விஷயங்களை வந்து கதைச்சு கொள்வோம். ஓகே, வணக்கம் தங்கச்சி. வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? ஓகே, நான் பேரை ஹைட் பண்ணிடுவேண்ணா. ரைட், ஓகே. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு 19. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? A-level. A-level என்ன பாடம் படிக்கிறீங்க?
சயின்ஸ் டெக்னாலஜி என்ன ரைட் ஓகே நல்ல பாடமாக வேலை என்ன ரிசல்ட்ஸ் எடுத்த நீங்கள் சாரி ஓலை என்ன ரிசல்ட்ஸ் எடுத்த நீங்கள் வாவ் சரி கட்டிக்காரி தானே எங்கே அப்போ எந்த ஸ்கூலில் படித்தது அருவித்தோட்டம் ஸ்கூலில் தானே ஓகே இப்போ டியூஷனுக்கு எங்கே போகிறீங்க வவுனியாக்கா போகிறீங்க இப்போ டியூஷன் ஃபீஸ் உங்களுக்கு மாதம் எவ்வளவு 4500 போகுது என்ன போகிற பஸ் காசு செலவுகள் எல்லாம் நிறைய முடியும் என்ன வசதியாக போய் வர்றது ஓகே சைக்கிள் இருக்கா உங்களுக்கு வீட்டில் பாவிக்கிறதுக்கு இப்போ இங்கே உள்ளுக்குள்ளே ஸ்கூல் போகிறதுக்கோ அல்லது இதுக்கெல்லாம் சைக்கிள் இருக்கா ஓகே சரி அப்போ கேம்பஸ் என்ன யூனிவர்சிட்டிக்கு என்ன என்டர் பண்ணுவீங்களா கட்டாயம் என்டர் பண்ணுவீங்களா சரி ஓகே நான் உங்களுடைய படிப்புக்கு சம்மந்தமான உதவிக்கு வந்து சில அண்ணாக்கள் இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் அக்காவும் இருக்கணும் இப்போ அவைக்கு மூலமாக நான் கதைச்சு பார்க்குறேன் உங்களோட டியூஷன் ஃபீஸுக்கு வந்து ஏதாவது உதவி செய்யணுமோன்னு பார்க்குறேன் ஓகே தேங்க்யூ சரியா அப்படியா அந்த ஃபுல்லாக வெடிச்சிருக்கேன் அது என்ன பூசி இதாக கட்டணும் சொல்கிறீங்களா அப்படின்னா என்ன ஃபுல்லாக இடித்து தான் கட்டணும் அப்படியா தூண் வச்சு கட்டினா சரி வரும் அப்படியா அது எவ்வளோ முடியும் தெரியலை சரி நான் அப்பா வேறு அவரோட காய்ச்சி பாருங்க இல்லாட்டி உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அவரோட காய்ச்சி பாருங்க இல்லை இல்லை நாங்கள் இந்த செலவு விவரங்கள் எவ்வளோ முடியுமென்னு சொல்லி அவைக்கிறாங்க அப்பாட்டு சரி அப்போ அப்பா அவரை விட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் நான் ஃபோனில் அப்படின்னா சரியாக்கா ஓகே நாங்கள் மற்ற வீடுகளுக்கும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதால் வந்து மீண்டும் ஒரு முறை இந்த இடத்துல வந்து ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஓம் சாப்பிட்டீங்களா ஓகே மீண்டும் ஒரு முறை ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேயன் அண்ணாக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் தான் இந்த உதவி திட்டத்துக்கு காரணமாக இருந்தது ஓகே ரைட் அது நல்ல விஷயம் மற்றவரும் 6ஆம் ஆண்டு மூத்தவா என்ன அவன் படிக்கிறான் 3 பேரும் இங்கே அருவித்தோட்டம் தான் படிக்கணும் மெடிக்கல் சரி சரி இப்போ டியூஷனுக்கு போகிறவே சரியாக்கா ஓகே நான் இப்போ இந்த டியூஷன் படிப்புகளுக்கு சம்மந்தமான இதுகளுக்கும் ஒருக்கா பார்க்குறோம் ஒரு அடுத்த இடம் வரைக்கும் இந்த பாடசாலை உபகரணங்கள் சம்மந்தமானதுக்கும் இதை செய்யலாமான்னு சொல்லி யோசிக்கிறேன் ஓகேக்கா நான் நீங்கள் காங்கேயன் அண்ணாவுக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்களா ஓகேக்கா நன்றியா ஓகே நன்றி ரைட் வணக்கம் பிரபுகளே மீண்டும் ஒரு முறை வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் இருக்கிற மெனிக் ஃபார்ம் என்ற இடத்துல நான் இருக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு வந்து முதலாவது உதவி திட்டத்தை வழங்கிட்டோம் இப்போ அடுத்ததாக வந்து இந்த அக்காட வீட்டை வந்து வந்திருக்கிறோம் இந்த அக்காட குடும்ப விவரம் சம்பந்தமான குடும்ப பின்னணிகள் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பான காணொலியை நான் ஏற்கனவே எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து பதிவிட்டு இருக்கிறேன் அதன்படி இன்றைக்கு இன்றைய தினம் இந்த அக்காட வீட்டுக்கு வந்திருக்கிறோம் போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அக்காட வீட்டை நாங்கள் தேடி வரையில நான் இன்னொரு இடத்துல நிற்கிறதான் என்ன தேடி வந்திருந்தவா அப்போ வந்து தன்னுடைய குடும்ப பின்னணி சம்பந்தமான விஷயங்களை வந்து அந்த காணொலியை பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிகுந்த ஒழுக்கமான முறையில் வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து சொல்லியிருந்தவா கணவன் 2-3 வருஷம் எனக்கு 2 பிள்ளைகள் ரைட் ஓகே அவர் என்ன கிட்னி பிரச்சனையால 30 வயதுல நீங்கள் இப்போ ஸ்கூல்ல வேலை செய்து கொண்டிருக்கீங்க கிளீனிங் வேலை செய்யறேன் ஒரு நாளைக்கு 550 ரூபாய் சம்பளம் ஓகே நாட்களில் சம்பளம் இல்லை அப்போ அந்த ஒரு உழைப்பில் தான் இப்போ உங்களோட குடும்ப சேவையும் போய்க்கும் அந்த பிள்ளைகள் வந்து எத்தனையாம் ஆண்டு படிக்கணும் 7ஆம் ஆண்டு படிக்கிறான் மகன் 9ஆம் ஆண்டு படிக்கிறேன் 2 பேருமே கட்டிக்காரா படிப்பினா கட்டிக்காரன் ஓகே ரெண்டுக்கு என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் சில வாழ்வாதார உதவிகள் சம்பந்தமா எனக்கு கதைச்சிருந்தீங்க இப்போ இந்த உதவி திட்டம் வந்து கிடைக்கல என்னோட சொன்னா நான் உங்களோட வீடியோ போட்டுதான் அது அந்த அளவுக்கு வந்து ஓடு அதால வந்து நிறைய பேர் அந்த வீடியோ வந்து பார்க்கல இப்போ நான் வந்து சில பேருக்கு உங்களோட வீடியோவை அனுப்பி கேட்டதில் வந்து உங்களுக்கு இப்போ இன்றைய தினம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு உணர்வு பொதியை வந்து உங்களுக்கு வழங்கிட்டு போகும்னு சொல்லி தான் வந்திருக்கேன் அதை வந்து முதல் கட்டமாக உங்களுக்கு தாரேன் அதாவது அரிசி இருக்குதா
முட்டை இங்கே 2 இருக்கு, பருப்பு இருக்கு, சீனி இருக்கு, உருளைக்கிழங்கு, மற்றது வெங்காயம், பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமை மாவு. சரியாக நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு வழியாக காணும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ இந்த உதவியை வந்து எங்களுக்கு வழங்கினது யாருன்னு சொல்லி பார்த்தா பிரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேயன் அண்ணா தான். அவருக்கு என்னுடைய நன்றிகள். செய்தவரை இருக்கட்டு. நான் வந்து எதிர்பார்த்து வைக்க என்னென்னா வாழ்வாதாரம் வந்து நாங்கள் கச்சா நாயை போய் இல்லை உளுந்து கட்டியோ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைகளில் சாப்பாடு விஷயங்கள் அதெல்லாம் கொண்டு இழுக்கலாம். இது வந்து சொந்த வீடு இல்லை, நான் வேறாக்கள் வீட்டுலாம் இருக்கிறேன். அவங்க திடீர்னு நெடுமனா நான் இந்த சொந்த வீட்டுக்கு போவேன். சொந்த வீடு இருந்ததுக்குள்ள வேறு கிடந்து போவேன். இருக்கல பொங்குருக்கு இல்லை, ரூமுக்கு தலைமுறைக்கு இல்லை, கதவு இல்லை, ஜன்னலும் இல்லை, கரண்ட் பாக்ஸ் வந்து கீழே கிடக்கு நிலத்துல. அது வந்து நான் மாற்றி வச்சு போடணும்னா 20,000 ரூபா அப்படி வேணும் எனக்கு. அந்த கரண்ட் பாக்ஸை வீட்டுக்கு போட்டுறது என் பழைய வீட்டில் பாக்ஸ் இருக்காது. அப்போ மழை காரணமாக எல்லாம் விழுந்து தடிகள் மட்டும் ஒரு தடியில அந்த பாக்ஸ் தாங்கி நிற்கும். அந்த பாக்ஸ் இதை மட்டும் செஞ்சா மட்டும் காணும். அதை வந்து கரண்ட்டுக்கு பூட்டணும், வீட்டுக்கு பூட்டணும். பூட்டி எடுத்தாலும் தலை முளைக்கல. பிள்ளைய வச்சு படிப்பிக்கிறேன்னா இருக்கல. அதை பொங்கலுக்கு ஒரு ரூமுக்கு தலைமையே இழுக்கல, பூச்சி வேலையை செய்யல. இந்த முன்முகாடு வந்து கீழே பதிஞ்சிட்டு பிள்ளைகளை வச்சு படுக்க கச்சில வழக்கமாக இருந்தால் நான் குடும்பத்தோட அதுக்குள்ளே இருக்க கஷ்டம். அதோட மகள் பெரிய ஆகிட்டா நீ பக்கத்துல இந்த மாமியாக்களங்களை மச்சாலாக்கள் இருக்கணும். நான் விட்டு வேலைக்கு போனா அது பாதுகாப்பு தானே பிள்ளைக்கு. அதுக்காகத்தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனால் அந்த வீட்டை பூர்த்தியா செய்து நான் ஒரு குழாய் அடிச்சு வேலியை திருத்தினான். 4 வேலையும் மறக்கையா இருக்கு. நான் விவசாயம் பண்ணி வீட்டோட இருக்கலாம், பிள்ளைகளையும் பார்த்தோன்னு வீட்டோட இருக்கலான்னு. அப்ப அதுக்காக எவ்வளவு கம்மி தெரியாது. 140 அப்படி போதும். மற்றவங்களோட அந்த வீடுகள் வந்து அந்த ஃபுல்லா நீங்க சொல்ற மாதிரி இப்ப பெரிய அளவில் இல்லாம ஒரு இருக்கக்கூடிய அளவில் செய்யறதுன்னா அதுக்கு எவ்வளவு முடியும் தெரியல. சரி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாகல மேசனோ இல்லாட்டி யாரோ ஒரு காலேஜ் போட்டு நான் சொல்லுங்க, அதுக்கும் எவ்வளவு முடியும்னு சொல்லிட்டு நான் ஷோ பண்ணி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்லி நான் தெரிஞ்சாக்கள் மூலமா நான் அதை காலேஜ் பாக்குறேன். நீங்க தோட்டம் பண்ணாலும் இங்க இருந்து கொண்டும் அங்க தோட்டத்தை செய்யலாம் என்ன அப்படித்தானே? தோட்டத்தை செய்யலாம் எப்படி நான் இங்க இருந்து நாங்க செய்யலாம் அங்க போய்த்தானே ஆகணும். இந்த வீட்டை விட்டு எங்களை வீடு தேவையான நான் சொந்த இடத்துக்கு போய்த்தானே ஆகணும். இதுல வந்து தென்னங்கட்டோ மாங்கட்டோ வச்சு நான் இந்த வாழ்வாரத்தை கொண்டு போவேன். இப்படியே காலம் முழுதும் இருக்கவும் இல்லாதானே பிள்ளைகள் இருக்கணுமே. பொம்பளை பிள்ளையுமே முக்கியமா எனக்கு அந்த வீட்டை திருத்தி அந்த குழாய் அதுக்காக குறிக்கோளாதான் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த பல இடங்களை நான் உதவி கேட்டிருக்கேன். யாரும் இப்படி இந்த தூரத்துக்கு இறங்கி வந்தேன் முத்தம் தேடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி இது வரைக்கும் இல்லை. அப்ப அதுக்காக அந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவிச்சு கொள்றேன். என்ன எனக்கு ஒரு தயவு செய்யறீங்களோ இல்லையோ நான் தேடி வந்தவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சறீங்க தானே, அதுக்கு என்னுடைய நன்றிகள். அந்த எனக்கு உதவி செய்தவங்களுக்கு நீங்க அவருக்கு தான் கட்டாயம் சொல்லணும். அவர் மூலமா தான் நான் இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறேன். நான் ஜஸ்ட் அவருக்கு தந்த காசுகளுக்கு உங்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை கொண்டு வந்து செய்யணும்ன்றது இல்லாமல் வந்தது. உண்மையா அவர் தான் பிரான்ஸ்ல இருந்து காங்கேயனா தான் உங்களுக்கு இந்த உதவியை கொடுத்தாங்க. என்னுடைய நன்றிகள். இந்த உதவி மேலும் உதவிகள் நான் கேட்ட உதவி எனக்கு மீண்டும் பெறணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கட்டாயம். ஓகே, நன்றி அக்கா. நான் அடுத்த தலைமுறைக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தோஷகரமான செய்தி இருந்தால் திருப்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். சரி, போயிட்டு வாங்க. நன்றிங்க. ரைட், வணக்கம் உறவுகளே. வன்னி நண்பன் யூடியூப் தளம் மூலமாக மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற மெனிக் ஃபார்ம் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைய தினம் இதோட 3வது குடும்பத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். ஆல்ரெடி காங்கேயன் அண்ணா வந்து 2 குடும்பங்களுக்கு வந்து உதவி செய்ய சொல்லியிருந்தவர். அப்போ நாங்கள் வந்து அதை 3 குடும்பமாக பிரித்து ஏற்கனவே 2 குடும்பத்துக்கு வந்து அவற்றை பேரில் வந்து உதவி செஞ்சிட்டோம். அப்போ அதில் மிஞ்சின வந்து மிச்ச காசையும் பயன்படுத்தி அதே நேரம் சுவிஸிலிருந்து உதயகுமார் அண்ணா வந்து எங்களுக்கு சில உதவிகளை வந்து செய்திருந்தவர். அப்போ அவரும் வந்து இன்னொரு 3 குடும்பத்துக்கு செய்ய சொல்லியிருந்தவர். அப்போ அவற்றை 3லேருந்து ஒரு கொஞ்சத்தையும் பிரித்து நாங்கள் இப்போ இன்னொரு குடும்பத்துக்கு வந்து செய்வோம்னு சொல்லி தான் வந்திருக்கிறோம். அதன்படி இன்றைய தினம் இந்த மெனிக் ஃபார்ம் என்ற இடத்துல நான் வந்திருக்கோம். இந்த அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே நான் ஒரு காணொலி ஒன்று வந்து எங்களோட யூடியூப் தளத்தில் வந்து போட்டிருந்தேன். நான் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளம்மா சொன்னீங்க? 7 பிள்ளைங்கள். 7 பிள்ளைங்க. இப்போ உங்களோட இருக்கிறார்கள் 2 குமர் பிள்ளை எல்லாரும் உங்களோட இருக்கிறாங்க. குமர் பிள்ளைங்க மகட பிள்ளைங்க இருக்கு. அவையும் வேலை இல்லாமல் அவையும் வேலை இல்லாமல் வீட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வாழ்வாதார உதவியா நீங்க என்கிட்ட சில விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. மோட்டர் கேட்டிருந்தீங்க, மற்ற அந்த கோழி கூடு செய்யறதுக்கும் கேட்டிருந்தீங்களா? சரி, என்னென்னு சொன்னாமா நாங்கள் அந்த வாழ்வாதார உதவி சம்பந்தமா கதைச்சிருந்தனா இன்னும் அதற்கான உதவி திட்டங்கள் எங்களுக்கு இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல. அதன்படி நீங்க சரியான வறுமையில இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு அன்றைக்கு கதைச்சிருந்த நீங்கள். அதன்படி தான் நான் இன்றைக்கு இந்த உதவியை வந்து செய்வோம்னு சொல்லி வந்தேன். இது வந்து பெரிய அளவில் உதவி இல்லாட்டியும்
நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 1 மாதம் அல்லது 1.5 மாதத்துக்கு கூட நீங்கள் இந்த உலருணவு சாப்பாடு ஜாமான்களை வந்து பாவிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு இது ஒரு ஆறுதலாக இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ அந்த விஷயத்தை வந்து இப்போ நான் தாரேன் உங்களுக்கு. அரிசி இருக்கமா, சோயா மீட், அங்கர், தேயிலை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, சீனி இருக்குது, பருப்பு இருக்குது, அதிகமாக இருக்கா. சரியம்மா, இப்போ இதை வந்து இப்போ தற்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு இதை பாவிச்சு கொள்ளுங்க. அப்போ நான் வந்து இது உங்களுக்கு ஒரு ஆறுதல் உதவியை அந்த இடத்துக்கு தந்துட்டு போகணும்னு சொல்லி வந்தேன் நான். இப்போ இந்த உதவியை வந்து வழங்கியிருந்த ஆக்கள் உங்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் இருந்து காங்கேயன் அண்ணாவும், அதே நேரம் சுவிஸிலிருந்து உதயகுமார் அண்ணாவும் தான் இந்த உதவியை வந்து உங்களுக்கு செய்திருந்தவை. அவைக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இந்த சாமான் கொடுத்து உதவி செஞ்சதுக்கு நன்றி சார். சரி, ஓகேம்மா. நாங்கள் இப்போ அடுத்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது வாழ்வாதார உதவிகள் வந்துன்னு சொன்னால் நான் திரும்ப வந்து சந்திக்கிறேன். இப்போ மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வன்னி நண்பன் யூடியூப் தளம் சார்பாக வந்து காங்கேயன் அண்ணாவுக்கும் அதே நேரம் உதயகுமார் அண்ணாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அண்ணாக்கள்.